ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம சௌச்சௌ வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நுரையீரலாம் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்ல ஒரு 5-6 தடவை நல்லா பிணைஞ்சு கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கல்பாசி கொஞ்சம் போட்டிருக்கோம், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கண்ணாடி பதத்தில் அது வதங்கட்டும். இந்த நுரையீரல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நுரையீரல்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்படி ஆட்டோட நுரையீரல் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உப்பு கார சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிடலாம். உங்களோட விருப்பத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை போட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா நம்ம மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவும் போது அதோட கவுச்சி ஸ்மெல்லு சுத்தமாக வராது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா அந்த நுரையீரலை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அதில் அந்த அடிப்படையாக இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லு போயிடும். இந்த ஸ்மெல்லுக்காண்டி இதை அதிக பேர் விரும்ப மாட்டாங்க. அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், அது நல்லா வெந்து அதில் உள்ள தண்ணீர்லாம் நல்லா வெளியே வருது பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வெஜ்ஜில் நான்வெஜ்ஜும் கலந்து செய்யக்கூடிய சமையலுங்க அதிகமாக நம்ம சேனலில் வரும். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம மஞ்சத்தூள் அதிகமாக போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், தனி மல்லித்தூள். இதுக்கு கறி மசாலா தூள் இப்போ போட போகிறோம். அதுலேயே எல்லாமே இருக்கும். மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்ச ஒரு மசாலா தான் இது. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. சூப்பராக இருக்கும். இது சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு நுரையீரல் கிரேவி. பாருங்கள், இது போல் டிஃப்ரெண்ட்டாக யாரும் செய்ய மாட்டாங்க. வெஜ்ஜில் நான்வெஜ்ஜு சேர்க்கும்போது அதோட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கும். காயோட சத்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 ஹெல்த்துமே நம்மளுக்கு கிடைக்கும். வெஜ்ஜோட சத்தும் கிடைக்கும், நான்வெஜ்ஜோட சத்தும் கிடைக்கும். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி வாசனையான பொருள்கள் அதிகமாக போட்டோம்னா அதோட அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் வெளியே தெரியாது. இப்போ தக்காளி நல்லா பழமாக 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு முழு சௌச்சௌ காய் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். எல்லா காயும் நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம 2 விசில் விட போகிறோம். பாருங்கள், அதுக்கு இந்த பீன்ஸ் தான் போடுறோம். இந்த பீன்ஸ் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்பவே ஆரோக்கியமானது. பாருங்கள், நம்ம வெஜ்ஜோடு சேர்த்து எப்படி சமைக்கிறோன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சமையல் வரும். தயிர் ஆப்ஷன் தான், ஊற்றுனா நம்மளுக்கு கிரேவி தேங்காய் ஊற்றாதனால கிரேவி நல்லா கிடைக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸ்க்கு எடுத்துருக்கனால கொஞ்சம் தேங்காய்க்கு பதிலாக கொஞ்சம் தயிர் விட்டுருக்கோம். கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் மசாலா எல்லாம் நம்ம இப்போ போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் வதக்கிட்டு அப்படியே நம்ம கொஞ்சமாக நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ, ஏன்னா இது காயிலையும் தண்ணி விடும், அதனால் எந்த அளவு தண்ணி வேணுமோ அது விட்டு நம்ம 2 விசில் விட்டுட்டா போதும். இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார் தான், அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், ஊற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இது ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸ்க்குனால கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறதுனால ஊற்றிருக்கோம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு.
இதை ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். நல்ல ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நுரையீரல்னால் வர்ற பிரச்சனைகளை ரொம்பவே இது ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு ஆட்டு நுரையீரல் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது வாங்கி இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாசனைக்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா ஈக்குவலாக வெந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸ்க்கு தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், இது மாம்பழ சீசனு. 2 பீஸ் மாம்பழம் எடுத்துகிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி. எல்லாத்தோட டேஸ்ட்டி, எல்லாத்தோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டிஃப்ரெண்ட்டான சமையல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உப்பு கார சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நல்ல சூடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை